Hi friends, welcome back to our channel Venus Kalakudam. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வெற்றிலை போறனால நமக்கு உடலுக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வெத்தலை போறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு வந்து டீடைலா பார்க்கலாம். இப்போ அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து சீனா, பர்மா, வியட்நாம் போன்ற நாடுகள் வழியாக மேற்கத்திய நாடுகளுக்கு நம்ம வெத்தலை போடும் பழக்கத்தை முதலில் ஏற்படுத்தி கொடுத்தது இந்தியா. அந்த வகையில வந்து இந்தியா வந்து முதலிடத்துல வைக்கிறது. இந்த வெத்தலை போடுறதுனால நம்மளுக்கு மனம் வந்து ஒரு புத்துணர்வு பெறுது, சிந்திக்கும் திறன் அதிகரிக்கிறது, குடல் சுத்தமாகிறது, நம்ம வயிற்று குடல் இருக்குல்ல அது ஃபுல்லா சுத்தமாகிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே வந்து இந்த வெத்தலை போட்டு வர்றாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ட உண்ட உணவு செரிமானம் இருக்கு, டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து அது வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நம்ம வெத்தலை போட்டு குழந்தைகளுக்கு இந்த வெத்தலை சாறு எடுத்து கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். அடுத்து இந்த வெத்தலை போடுறதுனால மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல், நரம்பு மண்டலம் இந்த மாதிரி நம்மளுக்கு பலம் பெறுது. இது போக கேன்சர் இல்லை, இதய நோய்கள் இல்லை, பக்கவாதம் கிடையாது, மலட்டுத்தன்மை அறவே இல்லை. இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வெத்தலை போடுறதுனால கிடைக்குது. முந்தைய என்ன பண்ணுவாங்க, இப்போ வெத்தலை தொடர்ந்து அந்த காலத்துல இருந்து முன்னோர்கள் வந்து இப்போ வரைக்கும் வெத்தலை போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெத்தலை போடுறதுனால வந்து கெட்ட பழக்கம், வெத்தலை போடுறோம் அதுக்கு பேடு ஹேபிட் அப்படின்றோம், சாராயம் குடிக்கிறது தான் ஒரு குட் ஹேபிட், இதுதான் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி குடிகாரர்கள் கூடாரமாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த மாதிரி குடிகாரர்கள் கூடாரமாக மாறிக்கொண்டு வெத்தலையை நம்ம வந்து அவாய்ட் பண்றதுனால ஆண்மை வந்து காணப்படுகிறோம். தமிழனின் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா சடங்குகளுக்குமே வந்து இந்த வெத்தலை தான் யூஸ் பண்றாங்க. வெறும் வெத்தலை மட்டும் மாத்தி ஒரு திருமணத்துவே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன நம்ம இன்விடேஷன் அடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது, இன்விடேஷன் கிடையாது, வெறும் வெத்தலையை மட்டும் மாத்தி ஒரு திருமண விசேஷங்களை வந்து நடத்திடுறாங்க. இப்போ வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் கலந்து போட்டு வந்த காலத்துல தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே எந்த நோய் நொடி இல்லாம பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாகவும் இந்த வெத்தலை பாக்கு பயன்பட்டு இருக்கு. இப்ப இந்த வெத்தலை பாக்கு நம்ம எல்லாம் மறக்கடைக்க ஆண்மை இழந்து என்ன பண்றோம், ஃபெர்டிலிட்டி சென்டர் அதாவது கருத்தரிப்பு மையம் நோக்கி எல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் இத வெத்தலை பாக்கு வந்து நம்ம ஒழிச்சதுதான். நமக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா வெத்தலையோட பாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். வாய் துர்நாட்டம் இருக்கு அப்படின்னா லவங்கம் சேர்த்துக்கிறணும். வீரியம் வேண்டுமா, ஜாதிக்காய், வெத்தலையோட ஜாதிக்காய் சேர்த்துக்கிறணும். அடிபட்ட உடல் காயத்துக்கு, நம்மளுக்கு உடல்ல பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருந்தாலும் சரி, வெத்தலை கொஞ்சம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா மூட்டு வலி எல்லாமே ரெக்கவர் ஆயிடும்.